இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 44வது அதிகாரம் 26வது வசனம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே எனக்காக உதவி செய்ய, எனக்காக எழுந்தருளுகிற, எனக்காக வலது பாரசத்தில் நிற்பதற்கு யாரும் இல்லையே என்ற வேதனையோடு ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒத்தாசையா நான் எழுந்தருளுவேன் என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். அது என்ன தேவையா இருக்கட்டும், என்ன தேவையா இருந்தாலும் அந்த தேவைகளின் மத்தியிலே நான் உனக்கு உறுதுணையாய், உற்ற தோழனாய், உயிர் நண்பனாய், உன்னுடைய சகோதரனாய், சகோதரியாய் உனக்கு உதவுகிறதற்கு நான் எழுந்தருளுகிறேன் என்று இந்த காலை வேளையில அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்முடைய தெய்வம் நம்மை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. அவர் நமக்காக நம்முடைய துன்பங்களிலே, நம்முடைய துயரங்களிலே நமக்காக எழுந்து நின்று அற்புதத்தை செய்கிறவர். யோசேப்பினுடைய வாழ்விலே செய்தார் அல்லவா? பாருங்க, யோசேப்பு அவ்வளவுதான் முடிந்தது என்று அவன் நினைத்திருப்பான். அடிமையாக விற்கப்பட்ட போது அப்படியே அந்த இஸ்மவேலர்கள் அவனை நடத்தி கொண்டு போகும்போது நினைத்திருப்பான், 2 சொப்பனங்களை பார்த்தேன், 2 சொப்பனங்கள். அந்த சொப்பனங்கள் எப்படி முடிய போகிறது? எனக்கு என் ஆண்டவர் எதற்காக அந்த சொப்பனத்தை தந்தார்? என் வாழ்வில எனக்காக அவர் இனிமை எழுந்தருள முடியுமா என்று பல கேள்விகளோடு அவன் கடந்து சென்றிருப்பான். அங்கே போர்த்திபாருடைய அவனுடைய வீட்டிலே அவன் அடிமையாய் விற்கப்பட்ட போது இந்த அடிமைக்கு என்றைக்கு உயர்வு வரப்போகிறதோ என்று நினைத்திருப்பான். சிறைச்சாலையிலே அவன் சிறையிலே இருக்கும் போதும் நினைத்திருப்பான் பிரியமானவர்களே. ஆனால் அவன் நினையாத நேரத்திலே, அவன் அறியாத தருணத்திலே அவனுக்கு உயர்வு வந்தது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சமூகத்திலிருந்து அவனுக்கு உயர்வு வந்தது. அன்பான தெய்வ பிள்ளையே, அவன் எதிர்பாராத இடத்திலிருந்து, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அரண்மனையில் இருந்து பார்வோன் அவனை அழைத்து வர சொன்னான் என்று வேதம் சொல்கிறது. அழைத்து வர சொல்லி அவனை மேன்மைப்படுத்தினவன் நம்முடைய தெய்வம். இந்த காலை நமக்காக எழுந்தருளுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக எழுந்தருளுவார் பிரியமானவர்களே.